நமசிவாய் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. நம்ம ஜூன் மாத ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த மாதத்தோட கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மேஷத்தில் சுக்கிரன் இருக்காருங்க, ரிஷபத்தில் சூரியன் புதன் இருக்காங்க, மிதுனத்தில் குரு இருக்காரு. இப்போ குரு தற்பொழுது இந்த மாதம் பயிற்சியாகி மிதுனத்துக்கு வந்திருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் இருக்காங்க, 5ஆம் இடத்துல கேது இருக்காங்க. அடுத்து உங்களுக்கு ராகு பகவான் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்காங்க. அதாவது காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்துல ராகு, காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல சனி பகவானுங்க. இந்த மாதிரி நவகிரகங்கள் இந்த மாத தொடக்கத்தில் இந்த அமைப்பில் இருக்காங்க. சரி, இந்த நவகிரகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு எந்த விதமான பலன்களை தரப்போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வரிசையாக பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரங்களுக்கான இந்த ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரத்தோட முதல் பாதம் இருக்குது. இந்த சிம்மராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எப்பயுமே தைரியசாலிகளாக இருப்பாங்கங்க. யாருக்காகவும் பயப்பட மாட்டாங்க. நல்லா தன்னம்பிக்கை உடையவங்களாக இருப்பாங்க. வர்றது வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு துணிஞ்சு நிற்கக்கூடியவங்களா இந்த சிம்மராசிக்காரங்க இருப்பாங்கங்க. இவ்வளோ சிறப்பான இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ ராகுகேது பயிற்சியில் உங்கள் ராசிக்கே பார்த்திங்கன்னா கேது பகவான் வந்திருக்காரு. 11ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா குரு இருக்கிறது நல்ல விஷயம். கேது என்ன பண்ணுவாருன்னா சில குழப்பங்களை, கஷ்டமான ஒரு மாதிரி டிட்டாச்மெண்ட்டை கொடுப்பாருங்க. என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனக்குழப்பத்தை கொடுப்பாருங்க. நீங்கள் பக்கத்தில் விநாயகர் கோவில் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் அந்த 1.5 வருட காலங்கள்ங்க விநாயகரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இல்லைங்க நான் வெளியூரில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னா இந்த சிம்மராசிக்காரங்க தினமும் விநாயகர் அகவல் படிங்க. அது உங்களுக்கு மனக்குழப்பத்தை நீக்கும். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, என்னடா இவங்க சொல்கிறாங்க நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க. மாதங்கள் போக போக உங்களுக்கு கட்டாயம் அந்த மனக்குழப்பம் வரும். அந்த மனக்குழப்பத்தை தீர்க்கக்கூடியவர் அப்படின்னா விநாயகர் தாங்க. விநாயகர் காலை பிடிச்சிக்கோங்க. முடிஞ்சால் கொள்ளு தானம் அடிக்கடி பண்ணிகிட்டே வாங்க. அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் அப்படிங்கும்போது 2ஆம் அதிபதி புதன் பகவானுங்க. உங்களுக்கு பணவரவு சொல்லக்கூடிய இடம், நீங்கள் சொல்லக்கூடிய வாக்குகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தான் உங்களுக்கு கடவுளாக வர்றாரு. இவர் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ தொழில் மூலியமாக பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. வாக்கை மூலதனமாக கொண்டு செயல்படக்கூடிய தொழில், அதாவது காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகட்டும், ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி இருக்கிறவங்க, இல்லை வக்கீல், இவங்களுக்கு எல்லாமே பாருங்கள் இந்த மாதம் பணவரவு அப்படிங்கிறது நல்லாவே இருக்குங்க. அவங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறனால. அடுத்து 3ஆம் இடத்தை பொறுத்த வரைக்குங்க உங்களுக்கு குரு பார்க்குறாரு, செவ்வாய் பார்க்குறாரு, சுக்கிரன் பார்க்குறாருங்க. அது மட்டும் இல்லாமல் 3ஆம் அதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்காருங்க. 9ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானம், 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பாக்கியமாக மாறுங்க. ஒரு நல்ல ஒரு அற்புதமான மாதமாக இது இருக்க போகுதுங்க. 3ஆம் இடம் குறுகிய பயணத்தை சொல்லக்கூடிய இடம், 9ஆம் இடம் ஒரு நீண்ட பயணத்தை சொல்லக்கூடிய இடம். அப்போ நிறைய பயணங்கள் நீங்கள் போகக்கூடிய அமைப்பு, உத்தியோக ரீதியாகட்டும் தொழில் ரீதியாக நிறைய வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி உங்கள் இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அது இப்போ உங்களுக்கு சரியாகக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்குங்க. அடுத்த 4ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் அதிபதி செவ்வாய் இவ்வளோ நாள் 12ஆம் இடத்துலேருந்து சில சிக்கல்கள், அதாவது அந்த 4ஆம் அதிபதி சுகஸ்தானாதிபதி போய் 12ல் மறையக்கூடாதுங்க. கடந்த 1 மாத காலமாகவே உங்களுக்கு உடலில் சின்ன சின்ன பிரச்சனைகள்ங்க, உங்கள் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்திலும் சில பிரச்சனைகள்லாம் இருந்தது. இந்த அமைப்பு வரக்கூடிய ஜூன் மாதம் 7ஆம் தேதி மாறப்போகுதுங்க. உங்கள் ராசிக்கு செவ்வாய் வர போகிறாருங்க. அப்போ உங்களோட சுகஸ்தானத்தில் கொஞ்சம் மாற்றங்கள், அலைச்சல்கள் எல்லாம் உங்களுக்கு சரியாகுங்க. ஆனால் உங்களோட ராசிக்கு செவ்வாய் பகவான் வரனால ஒரு சிலருக்கு கோபங்கள் கொஞ்சம் அதிகமாக வரும். அந்த கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. ஹெல்த்துக்கும் நல்லது, உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது. அடுத்து உங்களை பொறுத்த வரைக்குங்க பெருசாக பயப்படவே வேண்டாங்க. ஏன்னா அஷ்டம சனி வந்துருச்சு. நமக்கு ராகுக்கு எதுவும் சாதகமாக இல்லைனாலும் குரு
குரு பகவான் இந்த ஒரு வருட காலம்ங்க உங்களை சாதகமாக மாற்றி கொடுத்துருவார். ஏன்னா அவர் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலேருந்து 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம், 5ஆம் இடமான அதிர்ஷ்டம், குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடிய இடம், 7ஆம் இடமான வாழ்க்கை துணையை வந்து பார்க்கக்கூடிய அமைப்பில் வந்து இருக்கிறனால கட்டாயம் நீங்கள் வந்து பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக இந்த ஒரு வருட காலத்தை கடந்து வர்றதுக்கு அவரோட அருள் பரிபூரணமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. ஏன்னா ராசியிலிருந்து கேது வந்து 7ஆம் இடத்துல ராகு பார்க்குறதுனால திரும்ப மனைவி கிட்ட சில சிக்கல்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அது மூலயமா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுலாம் இருக்கும். ஆனால் இது வராமல் இருக்காதுங்க, வந்து குருவோட பார்வையால் விலகிரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடம், 4ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு வராருன்னு சொன்னேன். சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம், இல்லை கார் வாங்கணும், அந்த எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாதுங்க. அடுத்து 5ஆம் இடம்ங்க, 5ஆம் இடத்தை வந்து குரு தனது 7ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க. அப்போ உங்களுக்கு வளர்ந்த குழந்தைகளாக இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இருந்து அவங்க திருமணத்துக்காக நீங்கள் காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வரன் கிடச்சி அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கிறதுக்கான காலகட்டமாக இந்த மாதம் இருக்குங்க. அடுத்து 6ஆம் இடம், 6ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதி 8ல் இருக்காருங்க. இது வந்து என்னன்னு சொல்லுவோம் நாங்கள், 6ஆம் இடம் கெட்ட இடம், 8ஆம் இடமும் சரியில்லாத இடம். அப்போ இது வந்து விபரீத ராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சமயத்தில் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். எதிர்பார்க்காம பணவரவு, எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப நாளாக ஒரு நிலை விற்க முடியல, ஏன்னா 6ஆம் இடத்தை வந்து செவ்வாய் பகவான் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது நீண்ட நாளாக ஒரு இடத்த வந்து விற்க முடியல அப்படின்னா அது இந்த சமயத்தில் விற்று அது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு அதிக விலைக்கு விற்கக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் வந்து சில சிக்கல்கள் இருந்தாலும் அது வந்து சரியாகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது, கவலைப்பட வேண்டாம். அடுத்து 7ஆம் இடத்தை பொறுத்த வரைக்குங்க 7ல் ராகு. 7ஆம் இடம்ங்கிறது உங்கள் வாழ்க்கை துணை, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மட்டும் கிடையாதுங்க, உங்களை தவிர யாராக இருந்தாலும் அவங்க வந்து 7 தான். அப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கூடையும் ஒரு கோவம், டென்ஷன் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுங்க. குறிப்பாக வாழ்க்கை துணைக்கிட்டையும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே சிறப்பு. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கங்கிறதையாவது நீங்கள் காது கொடுத்து வாங்கிக்கோங்க. உங்களோட சூழ்நிலை என்னன்னு அவங்களுக்கு வந்து புரிய வைங்க. நீங்கள் பேசணும், பேசி அவங்கள புரிய வைக்கும் போது உங்களை குடும்பத்தில் சிக்கல் இல்லாமையும் தொழிலையும் சிக்கல் இல்லாமையும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஆனால் குரு வந்து அதை சரி பண்ணி கொடுத்துருவார். அதனால் உங்களை அது தகுந்த மாதிரி உங்களை செயல்பட வைப்பார். இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு தான். அடுத்து வந்து சனி பகவான் 8ல் வந்து பார்த்திங்கன்னா சனி இருக்கார், 8ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது உங்களுக்கு கட்டாயம் ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாள் வியாதிகள் இருந்துச்சுன்னா அது இப்போ சரியாகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அடுத்து 9ல் வந்து சுக்கிரன் இருக்காருங்க. 9ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து ராசிக்கு வர்றார். 9ல் வந்து சுக்கிரன் இருக்கிறனால உங்களுக்கு பெண்கள் மூலியமாக ஒரு நல்ல பாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு லக்ஸூரியான வீடு வாங்கணும், லக்ஸூரியஸ் கார் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சூரியன் புதன் இருக்காருங்க. இது வந்து ஒரு நல்ல அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் 10ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு தொழில் ரீதியாக பயணங்கள் சக்ஸஸ் ஆகும். வேறு இடத்துல போய் ஃப்ரான்சைஸ் ஆரம்பிக்கிறது மாதிரியான ஒரு அமைப்புகள், சூரியன் புதன் சேர்க்கை தொழில் ஸ்தானத்தில். அப்போ ஒரு புதிய யுத்திகளை வந்து நீங்கள் தொழிலில் கண்டுபிடிச்சி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ஏன்னா 11ஆம் அதிபதி லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ உங்களோட புதிய யுத்திகளை பயன்படுத்தி நீங்கள் வந்து புதிய லாபங்கள் நிறைய கிடைக்கிறதுக்கான யோகம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 12ஆம் இடம்னு எடுத்துக்கிட்டோம்னா மாத தொடக்கத்தில் வந்து சந்திரனும் செவ்வாயும் இருக்காங்கங்க. நிலம் வாங்கக்கூடிய யோகம், சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம், கூட பிறந்த சகோதரர்களுக்காக கொஞ்சம் பொருளை வாங்கி கொடுப்பீங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. இந்த மாதத்தை இன்னும் நீங்கள் சிறப்பாக மாற்றிக்கணும் அப்படின்னா விநாயகர் வழிபாடோடு சேர்ந்துங்க சின்ன குழந்தைகளுக்கு 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. இந்த மாதம் பாருங்கள், போன மாதம் நிறைய குரு பயிற்சி, ராகு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த மாதிரி எல்லா விதமான பயிற்சிகளும் இருக்குது. ப்ளஸ் இப்போ உங்களுக்கு திசாம்புத்தி ரீதியாக நீங்கள் என்னெல்லாம் அவங்க நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு
ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் ஜோதிட வகுப்பை பற்றி நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க கமெண்ட்ஸில். ஜோதிட வகுப்புகள் நம்ம வந்து ஜூலை மாதம் ஆரம்பிக்கிறதா வந்து ஒரு திட்டம் இருக்குங்க. இதில் ஜாயின் பண்ணிக்கணும். நேரில் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல்ங்க. இதை நேரில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆன்லைன் வகுப்புகளாகவும் வந்து சண்டே ஒரு நாள் நடத்த போகிறேங்க. இதில் வந்து சண்டே நீங்கள் வந்து கலந்துக்கலாம். விருப்பப்படுறவங்களும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான தகவல்கள் வழங்கப்படும். நன்றி, வணக்கம்.